ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அரையாண்டு தேர்வு டிசம்பர் 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயல் 1 ஆசாரக்கோவை. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 3 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறிவினா கொடுத்துருக்காங்க. குறிவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஆசாரக்கோவை கூறும் 8 வித்துகள் யாவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 கண்மணியே கண்ணுறங்கு. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 5 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 தமிழர் பெருவிழா. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 9 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின், உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ இந்த லெசனே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 அறிவுசால் ஔவையார். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 14 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. அறிவுசால் ஔவையார் என்னும் நாடகத்தை சிறுகதை வடிவில் சுருக்கமாக எழுத கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 மொழி இறுதி எழுத்துக்கள். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 16 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மொழிக்கு இறுதியில் வாரா மெய்யெழுத்துக்கள் யாவை. செகண்ட் கொஸ்டின், சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துக்கள் எவை. இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயமாக ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 18 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா நட்பு என்னும் தலைப்பில் கவிதை எழுத கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வரும். பக்கம் 19 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. பொங்கல் திருநாள் நிச்சயமாக நம்மளுடைய எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 திருக்குறள். திருக்குறளில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 24 எடுத்துங்க. இதில் குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஆக்கம் யாரிடம் வழிகேட்டு செல்லும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 நானிலம் படைத்தவன். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 28 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4 நிலங்கள் என்பன யாவை. செகண்ட் கொஸ்டின், தமிழன் எதற்கு அஞ்சினான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழன் தான் வாழ்ந்த நாட்டினை எவ்வாறு உருவாக்கினான். செகண்ட் கொஸ்டின், தமிழின் செயல்களாக முடியரசன் கூறுவன யாவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த செய்யுளை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 கடலோடு விளையாடு. இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 31 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர். தேர்ட் கொஸ்டின், மீனவர்கள் தமது வீடாகவும் செல்வமாகவும் கருதுவன யாவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 வளரும் வணிகம். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பக்கம் 35 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா பின்வரும் சொற்களை சொற்றொடரில் அமைத்து எழுத கொடுத்துருக்காங்க. இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வணிகம் என்றால் என்ன, செகண்ட் கொஸ்டின் பண்டமாட்டு முறைக்கு எடுத்துக்காட்டு தருக, தேர்ட் கொஸ்டின் சிறு வணிக பொருட்கள் யாவை. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிறு வணிகம் பெருவணிகம் வேறுபடுத்துக, செகண்ட் கொஸ்டின் பழந்தமிழர் ஏற்றுமதி இறக்குமதி செய்த பொருட்கள் எவை. இந்த 2மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. இந்த லெசனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ எந்த கொஸ்டினும் விடாமல் எல்லா கொஸ்டினும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 உழைப்பே மூலதனம். இந்த துணை பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 38 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. சுருக்கி எழுதுக, உழைப்பே மூலதனம் கதையை சுருக்கி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 இன எழுத்துக்கள். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 40 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. இன எழுத்துக்கள் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பக்கம் 42 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத கொடுத்துருக்காங்க. பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பரிசு அனுப்பிய மாமாவுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அரையாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.